நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய். ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருப்பாய். நீதியினால் அஸ்திவாரம் போடப்பட்டிருப்பாய். அப்பொழுது நீ பயமில்லாதிருப்பாய். இனி புறஜாதிகளுக்குள்ளே உன்னை நான் நிந்தையாய் வைக்க மாட்டேன். உனக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீ அதனால் திருப்தி ஆவாய். ஏனென்றால் தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். வாசிப்போம் இந்த வாரத்தின் செய்திக்கான வசனம். அப்போஸ்தலர் 7:35 இன்றைய தியானத்திற்கான, இன்றைய தீர்க்க தரிசன சத்தத்திற்கான வசனம். ஆமென் சொல்லுவோம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் தலைவனாக மாற்றினார். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க வேண்டிய இடம் எல்லாம் சொல்லுங்க. அவர்கள் சேர்ந்து வாசிப்போம். அங்கிருந்து அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பராகவும் அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எந்த மோசேயை பார்த்து உன்னை எங்கள் மேல் அதிகாரியாய் வைத்தது யார் என்று மறுதலித்தார்களோ அதே மோசேயை தேவன் தலைவனாய் மாற்றினார். எந்த மோசேயை பார்த்து எங்கள் மீது உன்னை தலைவனாய் வைத்தது யார் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னார்களோ அதே மோசேயை தேவன் தலைவனாக்கினார். தேவனுடைய வைராக்கியம் என்கிற தலைப்பிலே நான் செய்தியை தொடரவிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இன்று உங்கள் பலவீனங்களுக்கு எதிராக தேவனுடைய வைராக்கியம் என்று பேச விரும்புகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்கள் பலவீனராயிருந்தாலும் உங்கள் பலவீனங்களுக்கு எதிராக தேவன் வைராக்கியம் கொள்றாராம். பார்த்துருவோண்டா உன் பலவீனமா நானான்னு கையை தட்டு. தேவனுடைய வைராக்கியம் நம்முடைய பலவீனங்களுக்கு எதிராக இருக்கிறது. அவருடைய வைராக்கியம் என்பதை குறித்து முதல் வாரத்தில் நான் பேசினேன் பாருங்க. வைராக்கியம்னா வச்சு செய்கிறது. ரெண்டாவது வாரத்தில் பார்த்தோம். வைராக்கியம் என்றால் முதல் வாரத்தில் பார்த்தோம் குறி தவறாதது. எதை நினைக்கிறாரோ அதை செய்து முடிப்பது. அதுதான் வைராக்கியம். அவருடைய வைராக்கியம் பல காரியங்களில் இருக்கிறது. வைராக்கியம் என்ற உடனே எதிர்மறையானதை மட்டுமே இந்த உலகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. இல்லை என் அன்பானவர்களே, வைராக்கியம் என்பது 90%, 98% அவர் நேர்மறையானதுக்கு தான் பேசுகிறார். ஒரு 2% எதிர்மறையானது பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிறது. அது எதுக்குன்னா, அதை நான் கரெக்டாக செஞ்சிட்டேனா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, நீங்கள் போட்டு தள்ளுவேன்னு சொன்னீங்க, சொன்ன மாதிரி போட்டு தள்ளிட்டீங்க, அதை கட்டாயம் செஞ்சிருவாரா அப்படின்னு மனசில் பதிய விட்டுட்டு சொன்னார். நான் உன்னை இடிக்கிறதுக்கு எவ்வளோ வைராக்கியமாக இருந்தனோ அப்படித்தான் உன்னை கட்டுறதுக்கு நான் வைராக்கியமாக இருப்பேன். உன்னை ஊண்டுவதற்கு நான் வைராக்கியமாக இருப்பேன். நான் எவ்வளவு கவனமாய் நான் இருந்தேனோ அவ்வளவு கவனமாய். நேற்று வைராக்கியம் எல்லாம் வாசிக்கும் போது ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்கு இடிச்சிச்சு, எதிர்மறையாக வந்துச்சு. என்னன்னா, நான் உங்களை சிதறடிக்க பண்ணுவேன், நான் உங்களை பூமி எங்கும் சிதறடிக்க பண்ணுவேன், நிர்மூலமாக்குவேன், அப்படி இப்படின்னு வந்துச்சு அந்த வசனம். ஸோ தேவனுடைய வைராக்கியம் அதை படித்தோன்னு அப்படியே ஆஃப் ஆகி நின்றுடுறேன். கர்த்தர் சொன்னார், சொன்னதான் நடந்துச்சாப்பான்னாரு. ஆமாம் நடந்துருச்சுல, அது நடந்துச்சுல, அப்போ இதுவும் நடக்கும்னாரு. ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அது அவரே சொல்றாரு. நான் இடிப்பேன், நான் பிடுங்குவேன் என்று சொன்னபோது இடிக்கவும் பிடுங்கவும் எவ்வளவு நான் கவனமாய் இருந்தேனோ அவ்வளவு கவனமாய் உங்களை கட்டவும் நிறுத்தவும் நான் இருப்பேன். அதாவது என்னன்னா, நைட் அண்ட் டே ப்ராஜெக்ட் முடிகிற வரை தூங்க மாட்டாராம் அவர். உங்களை உயர்த்துன்னு நினைச்சிட்டாருன்னா உயர்த்திடுவார். எதுக்கு எதிராலாம் அவர் வைராக்கியம் பாராட்டுறாரு தெரியுமா? கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. வாசிப்போம். பல விஷயங்கள் உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவேல் 2:18 வாசிப்போம். 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, தேசம் யாரு சொல்லுங்க, தயவு செய்து யாரா சொல்லுங்களேன். தேசம் யாரு? தேசமே பயப்படாதே,
மகிழ்ந்து கழிவுறு. இந்த வசனம் இங்கே தான் வருது. சேனைகளின் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசம் என்றால் யார்? இடவாகு பெயர், தேசத்தில் உள்ள மக்களை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே ஜியாகிரபிக்கல் தேசம், புதிய ஏற்பாட்டில் ஸ்பிரிச்சுவல். கையை தட்டுங்க. ஆமென். பழைய ஏற்பாட்டில் வேற மேப்பு, புதிய ஏற்பாட்டில் வேற மேப்பு. அந்த மேப்பு வந்து ஜியாகிரபிக்கல் தேசம். இப்போ வந்து ஸ்பிரிச்சுவலா கடவுள் இருக்கிற தேசத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது, தேசத்திற்காக தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். வாசிங்க அடுத்து. தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் ப்ராஸ்பரிட்டி, தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீங்கள் அதனாலே திருப்தி ஆவீர்கள். அடுத்த வசனம், வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாலுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். உனக்கு எதிராக, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எதிராக வருகிற எல்லாவற்றையும் நான் துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். இதெல்லாம் உனக்கு எதிர்மறையான காரியங்களை நான் எவ்விதமாய் துரத்துவேன் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த வசனம், அது பெரிய காரியங்களை செய்தது. அடுத்த வசனம், தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கையை தட்டுங்க. ஆமென். உனக்கு திராட்சை ரசத்தை எண்ணெயை நான் கொடுத்தேன். அடுத்த வசனம், வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்தரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும். இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் எது செய்தான்? 22 வாசிங்க. 18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை, அடுத்த வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல், எதிரிகள் பார்த்து உன்னை அற்பமா நினைக்க விட மாட்டேன். நீங்க பாருங்க, புறஜாதிலாம் பணக்காரனா இருக்கிறான், பெந்தேகோஸ்தேக்காரன்லாம் ஏழையா இருக்கிறான். ஒன்றுமில்லாத கற்களுக்கு உயிர் கொடுத்து மிகப்பெரிய ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. உயிருள்ள தேவனை ஓலை குடிசையில் ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இனி கையை தட்டுங்க. இனி புறஜாதிகளுக்குள்ளே உன்னை நான் நிந்தையாய் வைக்க மாட்டேன். உனக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன். நீ அதனால் திருப்தி ஆவாய். ஏனென்றால் தேவன் வைராக்கியம் கொண்டிருக்கிறார். It is a zeal for prosperity. என்ன பணக்காரனாக்கணும், என்ன ராஜாவாக்கணும், என்ன செல்வந்தனாக்கணும், தானியமும் திராட்சரசம் என்னையும் ஓடணும் என் வீட்டில், என் ஊழியத்தில் என்று தேவன் வைராக்கியம் கொண்டாராம். கையத்தட்டு. ஆமென். என்னை பணக்காரனாக்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னை பணக்காரனாக்குவதற்கு வைராக்கியம் கொண்டாராம். ஆமென். 10 ரூபாய் வச்சுருத்தானே இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்த. அல்லேலூயா சொல்லுங்க. பணம் என்னடா பணம், குணந்தானடா நிரந்தரன்ட்டார். ஒரு சிலர் கொஞ்சம் பணத்தை வச்சுக்குவாங்க சார். எல்லா ஊழியக்காரனையும் அடிமையாக்குறது தான் எங்களுக்கு வேலை. ஊருக்குள்ள ஒரு ஊழியக்காரன் வந்து உடனே அவனை போய் சந்திச்சு வாங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு மீட்டிங்கை போடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறவனை ஃபுல்லாக வந்து தட்டி விட்டு அவனை வந்து அப்படியே அடிமையாக்க பார்க்கிறது. கர்த்தர் சொன்னார், இனி ராஜா ஒருத்தன் ஆசாரியம் ஒருத்தன். அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் தேவன் உங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினார். இனி நீதான்டா ராஜா, நீதான். கையத்தட்டு. ஆமென். எலியாவும் நானே, தாவீதும் நானே. அப்படி வாங்க. தாவீது யாரு? ராஜா, அவன் ஆசாரியன். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியன் வேற, ராஜா வேற. ஆமா, கண்ணன் குசேலன் மாதிரி. அது வந்து கற்பனை கதை. அப்ப இங்க வந்து ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாரு. இனிமே நீயே ராஜா, நீ ஆசாரியன். அல்லேலூயா சொல்லுங்க. சோ என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சான். இனி புறஜாதிகளுக்கு முன்ன நிந்தியா வைக்க மாட்டேன். எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. என்ன வைராக்கியம்? நான் ஒன்னும் பணக்காரனாக்கணுன்ற வைராக்கியம். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஏன் தெரில, 2 வார்த்தை கடவுள் என்கிட்ட பேசினாரு. வந்து ஜனவரி 1ஆம் தேதிக்கு நுழையிறதுக்கு முன்னாடியே டிசம்பர் 31ஆம் தேதி காலையில் பேசுகிறாரு. வெள்ளியையும் பொன்னையும்
பெருக பண்ணுவேன்னார். நான் என்ன வாக்குத்தத்தம் பேச போகிற நேரத்தை இதை பேசிட்டு இருக்கேன். அடுத்து சொன்னார், நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்னாரு. ரெண்டு வேற வேற இடத்துல இருக்குன்னு தெரியும், எனக்கு தெரியாது இது ரெண்டும் இங்கே ஒரே இடத்துல இருக்குன்னு தெரியும். நேற்று இந்த வசனத்தை பார்த்தப்ப நான் வந்து உண்மைக்கே ஆச்சரியப்பட்டுட்டேன். தேவன் சொல்றான், வைராக்கியம் கொண்டு திராட்சரசத்தையும் தானியத்தையும் பெருக பண்ணுவேண்டா, எதிரிகளுக்கு முன்பாக உன்னை நிந்தையாய் வைக்க மாட்டேன்னா. என்ன விதமான நிந்தை இது சொல்லுங்க? நீங்க பாவி என்பதனால் உங்களை நிந்திக்கிற நிந்தையா? இல்ல, உங்கள்கிட்ட பணம் இல்லை என்பதனால் உங்களை நிந்திக்கிற நிந்தை. என்னடா பணம்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆஃப்டர் ஆல் மணி, ஆஃப்டர் ஆல் மணி. கையத்தட்டே. தேவன் வரத்தை கொடுத்தாருன்னு வச்சுக்காங்களேன், வரத்தை வைத்து இந்த வரம் இருக்குல்ல, அது உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். வரம் பணத்தை கொடுக்கும். ஆனா பணம் கையத்தட்டு. வரம் பணத்தை கொடுக்கும். ஆமா, உங்க வரம் ஆபரேட் ஆக ஜனங்கள் பெருக ஆரம்பிப்பார்கள், கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அது வந்து நடந்துக்கிட்டே, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது விஷயம் இல்லை. ஆனால் பணத்தை வச்சு வரத்தை வாங்கலாம் நினச்சிங்கன்னா, ஆமாம், என்ன சத்தம் வரும்? உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. நீ பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறாயா? சார், பணத்தை வச்சு வரத்தை சம்பாதிக்கிறதா சார் தப்பு. ஆனால் வரத்தை வச்சு வரத்தை வைத்து பணம் வருகிறது. நான் நீ காசு கொடுத்தா தான் நான் ஜெபிப்பேன் அப்படின்ற தப்பு. அப்படி சம்பாதிக்கிறது தப்புன்றேன் நான். ஆனால் ஜெபிச்சிட்டோம், சுகமாயிருச்சு, அவர் வந்து கொடுக்குறாரு, அது தப்பு கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அப்ப நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். உங்களுக்கு கொடுக்கிற காஃபி, உங்களுக்கு கொடுக்கிற டீ ஃபில்டர் டீ, ஃபில்டர் காஃபி. உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணிட்டு, டீ தூளை ஃபில்டர் பண்ணிட்டு உங்களுக்கு காஃபி தருவாராம். நீ வந்து அப்படியே சாப்பிடலாம். அவனுக்கு கொடுக்கறது காஃபி தூளும் வந்து டீ தூளை கலக்கியே கொடுக்குறாரு. அவன் குடிக்கணும், அடுத்து குடிக்கணும். இதுதான் வேதனை உள்ள ஆசீர்வாதம். எங்களுக்கு வேதனை அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டாரு. இந்தாப்பா ஃபில்டர் பண்ணிட்டேன், குடி, அப்படியே குடிச்சுக்கிட்டாரு. வேதனை இல்லாத ஆசீர்வாதம். 100 ரூபா கொடுத்தாலும் எங்க அப்பா கொடுத்தாருன்னா வேதனை இல்லாத ஆசீர்வாதம் யாது. ஹல்லேலூயா, ஆமென். அப்படியே வாட்டர் பாட்டில் தூங்கிட்டே இயேசு நாம. என்னங்க தூங்க சொல்றீங்க? ஆமா, நைட்டு தூங்கணும்ல, நைட்டு தூங்குறதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் அன்புக்குரியவரை, இனி நீங்கள் நிந்தையா இருக்க மாட்டீர்களாம். கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணுவாராம், தானியத்தின் திராட்சரசத்தை ஓட பண்ணுவாராம். எது சார் செய்யும்? உங்க ஜெபம் இல்ல சார், அவர் வைராக்கியம். அவர் வைராக்கியம். அதுக்கப்புறம் தான் சொல்ற, தேசமே பயப்படாதே. ஃபேமஸான வசனம்லாம் அதுக்கு அங்கதாங்க ஒளிஞ்சிருக்கு. ஃபேமஸான வசனத்துக்கு பக்கத்தில் தான் வைராக்கியம் ஒளிஞ்சிருக்கு. மன்னிக்கும், நம்ம இந்த ஃபேமஸான வசனத்தை பார்த்து வைராக்கியத்தை மறந்துடும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எதை வச்சு ஆண்டவரே செய்ய போறீங்க? டே, என் வைராக்கியம் செய்யலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவர் நாம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள நித்திய சமாதான பிரபு. இதற்காக ஆண்டவரை நீங்க அனுப்புறீங்க, தாவீதின் கூடாரத்தை எடுத்துக்கட்ட. ஏன் ஆண்டவரே? என் வைராக்கியம்டா. பெத்லகேம்ல பிள்ளையா பிறந்திருக்கடா. கையை தட்டுங்க. ஆமென். இவனுக்கு வைராக்கியம் தெரிஞ்சதுலாம் என்னன்னா, சவுக்கு எடுத்து அடிக்கிறது தான். வாழ்க்கை ஃபுல்லா பைபிளை படிக்கணும்ல, சொல்லிக் கொடுத்து எங்கள் மூத்தவர்கள் எல்லாம் இதைத்தானே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். எதை சொல்லிக் கொடுத்தாங்க? அவனுக்கு இந்த ஒரே வைராக்கியம், பக்தி வைராக்கியம் எடுத்து சவுக்கு எடுத்து அடித்தார். ஆமாம், இன்றைக்கே அடிப்பார். இந்த ஆலயத்துக்கு விரோதமாக எவன் எதை செஞ்சாலும், இந்த ஆலயத்துக்கு விரோதமாக பில்லி சுனியம் வச்சா, இந்த ஆலயத்துக்கு விரோத செய்வினம் வச்சா, இந்த ஆலயத்துக்கு விரோதமாக ஜெபம் பண்ணா, அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சா, 50 பேருக்கு சவுக்கு எடுத்து அடிப்பார். ஓடு ஓடு. தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் வெளியே அடிச்சு தருத்திடுவாருங்க. இப்படி ஒரு டிஃபென்ஸ் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க தெரியுமா நமக்கு? எதிரிக்கு எழுதுனதெல்லாம் உனக்குன்னு வாசிக்க சொல்லி, உனக்கு எழுதுனதெல்லாம் வேற ஆளுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதான் அந்த 2 அட்ரஸை சரியாக கவனிக்கலை. ஆனால் இப்போ புரியுது, கண்ணு திறந்துருச்சு. ஆமென். இது எனக்கு, இது எனக்கு இல்லை.
உங்களுக்கு எதிராக எது வந்தாலும் கர்த்தர் சவுக்கெடுப்பாருங்க. உங்கள் சரீரத்திற்கு எதிராக, ஆமாம், ஒரு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வந்தால் கூட சவுக்கு கையை தட்டுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஞானிகளை அவர்கள் தந்திரத்தில் பிடிப்பார். அடுத்து வைராக்கியம் வேற எதில் வருது வாசிப்போம். எசேக்கியேல் 39:26. வைராக்கியம் எப்படியெல்லாம் தேவன் வைராக்கியம் பாராட்டுறார் வாசிப்போமா? அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும் போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்ந்த பின்பு நான் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி, நல்லா கவனிங்க, யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி, நல்லா கவனிங்க, இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். ஹல்லேலூயா. இதை நான் பேசுறேன். இஸ்ரவேல் வம்சம் எல்லாத்துக்கும் அவர் இறங்கி, அந்த இரக்கத்தில் நான் இறக்கன்னா பண்ணுவேன் அப்படின்னு வைராக்கியமா இருப்பாராம். அந்த நாமத்துக்காக வைராக்கியமா இருப்பாராம். இன்னொருத்தர் சொன்னார், சார் இது எப்போ சார், எப்போ? முந்தின வசனத்தை பாருங்க. எனக்கு விரோதமாய் அவர்கள் செய்த எல்லா துரோகத்தையும் அவர்கள் சுமந்து தீர்த்த பின், அவன் செஞ்ச துரோகத்துக்கு அவன் என்ன செய்யணும்? சுமந்து தீர்க்கணும். தீர்த்தாத்தான் நான் என்ன செய்வேன்? இறங்குவேன். தெளிவாக சொல்றார். நீங்க என்ன வந்து இறங்குவார் வைராக்கியம் பண்றீங்க? சுமந்து தீர்க்கணும் சார். யோவான் 1:29 வாசிப்போம். அது சுமந்து எப்படி தீர்க்கப்படுகிறது வாசிப்போம். 1:29 வேகமாக வாசிப்போம். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சுமந்து நேரலாம் தட்டி இருக்க வேணாமா? எசேக்கியேல் சொன்னா கர்த்தர் உன் மேல வைராக்கியமா இறங்குவாரு, ஆனா ஒண்ணு நீ சுமந்து தீர்க்கணும்னார். இயேசு சொன்னார், நான் சுமந்து தீர்க்கிறேன். சுமந்து தீர்த்த பின்பு நான் வைராக்கியமாய் அவனுக்கு இறங்குவேன். அவன் மேல அன்பில வைராக்கியமா இருப்பேன். ஆனா ஒண்ணு, அவன் பாவத்துக்கு அவன் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்க வேண்டும். யோவான் சொன்னான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வந்தது. அந்த தேவ ஆட்டுக்குட்டி சுமந்து தீர்த்ததினாலே அவர் எங்கள் மீது அன்பிலே வைராக்கியமாய் இருக்கிறார். ஆமென். அதனால இனிமே வந்து நீ ஒண்ணுமே பேச முடியாது. ஏன்னா எல்லாம் தீர்த்துருச்சு, எல்லாம் சுமந்து, எல்லாம் சொல்லுங்க, தீர்த்தாச்சு. ஆமென் சொல்லுங்க. சார் நீங்க கடையில் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, அந்த அக்கௌண்ட் எல்லாம் செலுத்தி தீர்த்துட்டீங்க. இனிமே உங்களுக்கு எனக்கு கடன் இல்லைன்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க? நோட்டை அடித்து கிராஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சு, சார் இந்த 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஒரு கடலைப்பருப்பு பொட்டணம் வாங்கினது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? தம்பி எல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சதை திரும்ப என்ன செய்யாத, உங்கள் பாவ கணக்கு நீ என்னைக்கு நான் நீதிமான் நீ உணர்றியோ அன்னைக்கு தான் நீ தைரியமாக இருப்ப. அதனால தான் வசனம் சொல்லுது, நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய். பயம் எப்போ வராது தெரியுமா? நீங்க நீதிமான் என்கிற உண்மையை என்னைக்கு நீதியில ஸ்திரப்பட்டிருக்கணுமா. சும்மா நீதிமான் கிடையாது. பாருங்க, உங்களை கொண்டு போய் வியாதிக்கு முன்னாடி நிப்பாட்டினாலும் சூழ்நிலை பார்த்து, ஆண்டவரே என்ன பாவம் செஞ்சேனோ டக்குன்னு ரிவர்ஸ் ஓடிடக்கூடாது. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருப்பாய், நீதியினால் அஸ்திவாரம் போடப்பட்டிருப்பாய், அப்பொழுது நீ பயமில்லாதிருப்பாய். ஆமென். என் பாவங்கள் சுமந்து தீர்க்கப்பட்டது, என் வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சுமந்து தீர்க்கப்பட்டது, என்னுடைய பலவீனங்கள் தீர்க்கப்பட்டது, என் பாவத்துக்கான தண்டனைகள் கொடுக்கப்பட்டது. நான் நீதிமானாக இருக்கிறேன். இனி என்னை அவர் வந்து குற்றவாளியாய் தீர்ப்பது இல்லை. ஆமென் சொல்லுவோம். முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்துட்டாராம். எப்பெல்லாம் பாவத்தை பேசுறாங்களோ பாருங்க, அப்பெல்லாம் அவனுக்குள்ள பயத்தை விதைப்பாங்க. பாருங்க, அப்பெல்லாம் பயத்தையும் விதைப்பாங்க. இதுல பாவம் வந்துருச்சு, இதை எரிச்சிரு, அதுல பாவம் வந்துருச்சு, அதை எரிச்சிருன்றாங்களே. அவங்க பிள்ளைய தப்பு செஞ்ச பிள்ளைகளை எரிச்சிருவாங்களா? நான் கேட்கிறேன், என்ன கொடுமை சார் இது? இவர்களெல்லாம் மதவாதிகள்.
இந்த சர்ப்பம் உள்ளே இருக்கும், என்னைக்காச்சும் வெளியே வரும். எங்களுக்கும் சோடா பாட்டில் வீச தெரியும், அப்படி வருவாங்க. இது அப்படி இருக்கு. காக்கி சட்டை கமலாசன் மாதிரி சோடா பாட்டில் நாங்களே சினிமாவில் தான் ஏன் பார்த்துருக்குறோம். அப்போ என்னன்னா இதுதான் மதம். மார்க்கம் அல்ல, அது மதம். ஆனால் மார்க்கம் என்ன செய்கிறது? மன்னிக்கிறது. ஒருத்தன் மன்னிக்க தெரியலன்னு வச்சுக்காங்க, அவன் கிருபைக்குள்ளே வரல சார். கிருபை பேசுகிறான், இன்னும் வரலன்னு அர்த்தம் கிருபைக்குள்ள. இங்கே கர்த்தர் சொல்றார், உன் பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்த பின்பு நான் தேசத்திற்கு வைராக்கியமாக இருப்பேன். இப்படி ஒரு வைராக்கியம், அன்புக்கு வைராக்கியம் பாராட்டுறாரு, ஐஸ்வர்யத்துக்கு வைராக்கியம் பாராட்டுறாரு, செழிப்புக்கு வைராக்கியம் பாராட்டுறாரு. ஒரே ஒரு இடத்துல பாருங்க, எதிர்மறையான ஒரு காரியத்தை சொல்லி தேசத்தினை விதமாய் செய்வேன். வீட்டில் வாசிங்க, எசேக்கியேல் 5:13 சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் எப்படி கிளீனாக நடந்துச்சா, அப்படி நடந்துச்சுன்னா இதுவும் என்ன செய்யும்? நடக்கும். நிறைய பேருக்கு எதிர்மறையாக சொன்னால் நடந்துடும், அவர் நம்பிக்கை இருக்கு. இன்று ராத்திரியில் என்னை 3 முறை மறுதளிப்பாய் அப்படின்னாரு. முதல்ல கர்த்தர் கேட்டார், நான் சொன்னது நடந்துச்சாயா? அப்படியே நடந்துச்சு. அதுக்கு மட்டும் எதுவும் தடை வந்துருமோ, நிறைவேறாமல் போயிடுமோ அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அது நடந்துடும் சார், அவர் சொன்னார்னு செஞ்சுருவோம் சார். செஞ்சுட்டான். அது நடந்துச்சுல, உன்னை மனுஷரை பிரிக்கிறவன் ஆக்குவேன், அதுவும் நடக்கும். இது நடந்தால் அது நடக்கும். எதிர்மறையானது கூட மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, ஆனால் நேர்மறையானது ஒரு நாள் மிஸ் ஆகவே ஆகாது. எதிர்மறையை இரக்கம் வந்து மைனஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. யோனா காலகட்டத்தில் மைனஸ் பண்ணார், நிறைய இடத்துல மாற்றிருக்கிறார். ஆனால் நேர்மறையை சொல்லுவார், என் நாமத்துக்காக வைராக்கியமாக இருப்பேன்றார். உனக்காண்டி இல்லை, உன் அக்கிரமத்தெல்லாம் சுமந்தாரே ஒருத்தர், அவருக்காண்டி உன் மேலே அன்பாக இருப்பேன்டா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்கிறது புரியுதா? அவருக்காக. இப்போ உங்களை மீறி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இவர் யாருக்கு பதில் சொல்லணும்? அவருக்கு பதில் சொல்லணும். அப்போ அவர் சொல்லுவார், நான் எல்லாத்தையும் செஞ்சு முடித்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு பலன் இல்லாமல் போச்சு என்று அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதாயிருன்றனால தைரியமான இல்லை. அவர் வைராக்கியம் பாராட்டுவாராம் இயேசுநாதருக்கு. சிலுவையில் அவர் பட்ட பாடுகளுக்கு வைராக்கியம் பாராட்டுவாராம். எந்த காரணத்திலும் உங்களை நரகம் தொட முடியாது. இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களை பரலோகமும் தொட முடியாது. அந்த இடத்தில் இயேசு உங்களை வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அந்த இடத்தில் இயேசு உங்களை வைத்திருக்கிறார். ஓ, அதுதான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மறைவில் இருக்கிறவன் எல்ஷடாயின் நிழலில் தங்குவான். ஆகவே நீங்கள் அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறீர்கள். உங்களை யார் என்ன செய்ய முடியாது? அதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இதை பேசிக்கிட்டே இருக்கீங்க சார்? இஷ்டத்துக்கு பாவம் செய்வதற்காக நம்ம இதை பேசுகிறோம் இல்லை. இந்த உலகத்தில் அத்தனை ஆசீர்வாதம் தடுப்பதற்கு பிசாசு பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் பாவம். உன் அவசர தேவை, உன் வியாதி, உன் பலவீனம், மரணம், போராட்டம், இங்க போய் ஜெபிக்கிறேன். நாங்க எதை தான் கொண்டு வந்து நிப்பாட்டுறான்? பாவம். ஏன்னா வாரம் ஃபுல்லா சர்ச்சில் பாவத்தை தானே பேசினாங்க. அதனால நீ ஒரு 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 ஜபத்துக்கு போய் நிற்கும் போது, உயிர் போராட்டத்தில் நிற்கும் போது அந்த பாவத்தை வந்து நிற்கும். ஆனால் ஜனங்களை நீதியிலே ஸ்திரப்படபடிக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கும் போது அவர்கள் கொடுமைக்கு தூரமாவார்கள். இனி பயம் இல்லாது இருப்பார்கள். கர்த்தர் தாமே உங்கள் கண்களை திறப்பாராக. கொடுமைக்கு நீங்க தூரமா வாழணும்னா, பயம் இல்லாம நீங்க இருக்கணும்னா, நீதியில ஸ்திரப்படணும். நீங்கள் நீதிமான் என்பதில் ஸ்திரப்பட வேண்டும். அவர் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்கிற எண்ணம் உங்களுக்குள் ஒரு அரணாய் மாற வேண்டும். அதுதான் நீதியில ஸ்திரப்படுவது. என் அன்புக்குரியவர்களே, சபையானது மறுபடி அந்த நீதியை பிரசங்கிக்க வேண்டும். நீதியை பேச பேச என்னங்க நடக்கும்? ஒரு கல்லையும் மண்ணையும் போட்டு அந்த கட்டையை போட்டு அடிக்க 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 என்ன ஆகும்? ஸ்ட்ராங் ஆயிரும். அச்சா, அப்படித்தான் நீதி 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 கிறிஸ்துவுக்குள்ளே உன் நீதி உன் நீதி நீதின்னு சொல்ல சொல்ல நீ நீதிமான் என்பதில் ஸ்ட்ராங் ஆயிறீங்க. அதனால என்ன நடக்குது? கொடுமைக்கு தூரம் ஆயிடுறீங்க. ஏன்னா அத்தனை பாவத்திற்கும் ஒரே வழி என்ன தெரியுமா? அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே வழி, நீங்கள் பாவி என்று திறக்கிற கதவு தான். ஆனால் நீ நீதிமான் என்று சொல்லும்போது
அந்த கதவுகள் அடைக்கப்படுகிறது. இனி எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது இயேசுவின் நாமத்தில். ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் நீதிமான் என்று நீதிமானாக நான் உணரவில்லை. ஆனாலும் நான் நீதிமான் என்று சொல்லுகிறீர்களா? ஆமாம். நீங்கள் எதை உணர்கிறீர்களோ அதை சொல்லக்கூடாது. எது உண்மையோ அதை சொல்ல வேண்டும். ஆமேன், ஆமேன். இப்போ மணி எத்தனை? வாட்ச பார்க்கக்கூடாது. மணி எத்தனை அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒருத்தர் 11, ஒருத்தர் 10, ஒருத்தர் 8. இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறது. ஆனால் உண்மையிலே ஒரு மணி இருக்குது, அது 11, 10. கையை தட்டு. நீ நீதிமானான்னு கேட்டால் ஒருத்தர் சொல்லலாம், கொஞ்சம் நீதிமான், நான் நேற்று நீதிமான், நான் நிறையா நீதிமான், நான் கொஞ்சம் தான் நீதிமான், நான் பாவி, நான் மகா பாவி, நான் படுபாவி, நான் கேடுகட்ட பாவி. என்ன வேணாலும் உணர்ந்துக்க. வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பூரணமாய் இருக்கிறீர்கள். கையை தட்டுங்க நல்லா. ஆமே. நீ எத்தனை மணி வேணாலும் நினைச்சுக்க, அது உண்மை கிடையாது. நீ உணர்வதை சொல்லுவது உண்மை அல்ல, உண்மையை சொல்வதுதான் உண்மை. அப்படி நீ உணர்வது எதுவாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் சொல்லுகிறது என் பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் என்றார். நான் நீதிமானா இருக்கிறேன். நான் அவரோடு இணைக்கப்படுகிறதுனாலே என்ன ஆகிறேன்? அவருடைய குணங்களுக்கு நான் பாத்திரக்காரனாகிறேன். சார் நீ நீதிமான்றீங்க, ஆனால் இன்னும் கேரக்டர் மாறலையே, இன்னும் விஷயங்கள் மாறலையே. தேவன் சொல்றாராம், அதுக்கும் அவர் வைராக்கியமா இருக்கிறாராம். அல்லேலூயா. உன்னை மாத்துறதுல அவர் வைராக்கியம் எடுக்கிறாராம். உங்களுடைய பலவீனங்களுக்கு எதிராக தேவனுடைய வைராக்கியம். சகரியா 8:2. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். எல்லாம் சொல்லுங்க. சந்தோஷமான வசனங்க. கையை தட்டுங்க. ஏன் பயப்படுறீங்க? ஐயோ வைராக்கியம் ஆயிட்டாரா, ஐயோ வைராக்கியம் ஆயிட்டாரா. கோவப்படும் போதெல்லாம் நீங்க அவரை நேசிக்கணுங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், உண்மையா இல்லையா? புரியலையா உங்களுக்கு? கோவப்பட்டா நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? இப்போ நான் ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறேன், ஒருத்தர் எப்படி போகிறேன், ஹலோ ஓரமாக போங்க அப்படின்றேன். எப்படி ஓரமாக போங்க? ஒரு பெரிய என்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்துக்கிட்டு இருக்கு, ஓரமாக போங்க. உடனே அவர் இன்னும் அப்போ நீங்கள் தனியாக கார் வச்சு கூப்பிட்டு போகிறேன். எங்களுக்கு தெரியுமையா, நீ ஓரமாக போயா? உடனே ஒய்ஃப் கேட்குது, டு யூ ரியலி லவ் மீ தட் மச்? என்ன நீங்கள் அவ்வளோ நேசிக்கிறீங்களா? நான் கோவம் தானே பட்டேன், ஆனால் அவளுக்கு அது கோபம் மாதிரி தெரியல, அன்பா தெரியுது. தேவன் கோபம் கொண்டார் அப்படின்னு நான் கேட்பேன், யூ ரியலி லவ் மீ? ஆண்டவர் எம்மன் உங்களுக்கு அவ்வளவு அன்பா? நான் உக்கிர வைராக்கியம் கொண்டேன். வாட் a love. உங்களை நேசிக்கிறாருங்க. அதுக்கு எழுதின வசனங்க இது. எவ்வளவு அழகான வசனங்க இது. வாசிங்களா அந்த வசனத்தை. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன். கையை தட்டி ஒரு தடவை எந்திரிச்சுன்னு கை தட்டிடுவோம் அந்த வசனத்துக்கெல்லாம். கரங்களை தட்டி ஆமென் 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 எல்லாரும் உற்சாகமாய். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். You are respecting the word of God. நான் சீயோனுக்காய் கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்போம். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எதுக்கெல்லாம் வைராக்கியம்? இங்க பாருங்க, வைராக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கீழே வர வசனங்களை நீங்க எப்படி தான் வாசிக்கணும்? அந்த வைராக்கியம் ஸ்டைலோட வாசிக்கணும். நான் வைராக்கியம் கொண்டேன், உங்களிடத்தில் நான் வாசம் பண்ணுவேன். அப்படி சொல்ல, நான் வைராக்கியம் கொண்டேன், நான் என் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். ஆமென். ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. நான் வைராக்கியம் கொண்டேன். அதற்கு பிறகு என்ன சொல்றாரு? அடுத்த வசனம் வாசிமா. அடுத்து வர்ற ஒவ்வொரு வசனத்தையும் அந்த வைராக்கியம் ஸ்டைல்ல தான் நீங்க வாசிக்கணும். வாசிங்க. எருசலேம் சத்திய நகரம் என்றும் நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன். எவன்டா தடுக்கிற? பாப்பண்டா, என் பிள்ளைகள் மத்தியில் நான் இருப்பேன்டா. ஆமா, அவன் ஆசீர்வதிப்பேன்டா, நான் கோட்டு போடுவேன்டா, கால் மேல கால் போடுவேன்டா, ஸ்டைலா கெத்தா. நான் முன்னேறதான் அவனுக்கு பிரச்சனைனா அவனை நான் முன்னேற்ற வேண்டாம். அதுதான் வைராக்கியம், அதுதான் வைராக்கியம். நீங்க எப்படி பாக்குறீங்க எனக்கு தெரியல, நான் வேற மாதிரி பாக்குறேன். நேற்று ஜாக் அண்ட் ஸ்லேவ்னு ஒரு படம், ஹாலிவுட் ஃபில்மு. நீ என்ன வேணாலும் பேசிக்க, நான் சொல்லிட்டே. அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் 50 அடியில் இருப்பான் வில்லைங்க ஃபுல்லாக. நடந்து வந்த உடனே
கேஷுவலாக மரத்தையே பிடிங்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாம் 4 அடி 5 அடி 6 அடிக்குள்ளே இருப்பாங்க. மிரண்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு இருக்கிற அந்த கிரீடம் ஒன்று இவன் கைக்கு வந்துடும். அந்த கிரீடை திருத்த அந்த ஜாக் இப்படி காட்டுவான் பாருங்க. காட்டின உடனே அவ்வளோ உயரமாக இருந்தவங்க எல்லாம் அப்படியே குனிஞ்சிருவாங்க. குனிஞ்சு தரையோடு தனிஞ்சின. கர்த்தர் சொன்னார், என் நாமத்துக்கு முன்னாடி இப்படித்தான் சகல ஆவிகளும் கீழ்ப்படியும். எவ்வளோ பெரிய கேன்சரா இருக்கட்டும் சொல்லு, இயேசு சொல்ல, இயேசு இயேசு சொல்லுங்க, இயேசு 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 கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்படியே முழங்கால் யாவும் ஆவியில் நிறைஞ்சிட்டேன் நான். ஆமா, நீ பாவின்னு சொல்லு, நான் ஆவியில் நிறைகிறேனே. கெனத் ஹேகின ரபாலா ஷாக்கா ரபான்ற கெனத் ஹேகின் ஷூட்டிங் பார்க்க போயிருக்காரு. நானாச்சும் எடுத்த படத்தை பார்த்தேன். அவர் ஹாலிவுட்டுக்குள்ள ஷூட்டிங்கே போயிட்டாராம். அவர் சொல்லுறார், உள்ளே நுழையும் போது என் ஆவிக்குரிய மனிதன் எவ்வளவு பெரியவனாக இருந்தானோ, நான் ஷூட்டிங்கை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவன் 1000 மடங்கு பெரியவனாக இருந்தான். கர்த்தரோட்ட பேசினாராம், பார்க்குறாராம். யார் படம்? சில்வஸ்டர் ஸ்டாலினா ஆர்னால்டு படமான்னு தெரில. 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒருத்தர் லைட்டிங்கு, ஒருத்தர் மேக்கப்பு, ஒருத்தர் டச்சு, ஒருத்தர் கேமரா, ஒருத்தர் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிஸ்டத்தில் உட்காந்துருக்காங்க. கர்த்தர் சொன்னாரா, எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்க பார்த்தியா? ஆமாம், ஆனால் ஒரே ஒருத்தன் தான் கைத்தட்டு வாங்கிட்டு போகிறான். யார்? அந்த ஹீரோ. அப்படித்தாண்டா உன்னை ஹீரோ வாக்குறதுக்கு, இருங்க உன்னை ஹீரோ வாக்குறதுக்கு நாங்கள் பரலோகம் முழுவதும் சேர்ந்து இப்படி வேலை பார்த்தோம். கொடுங்க சார் விசில. அப்படி ஆமேன். ஆமா, லைவ்ல நிறைய பேர் ஆமேன் சொல்ற கேக்குது. ஆமா, கேக்குது. இயேசுனா புரியுதா? அவரை முன்னணியில் நிறுத்தி எல்லாரையும் சேர்ந்து வேலை பார்த்து கைத்தட்ட வச்சிடறாங்க. தேவன் சொன்னாரா ஹேகின்ட்ட, உன்னை ஆசீர்வதிக்கப்பட வைப்பதற்கு, உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் கொடுப்பதற்கு நானும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் தூதர்களும். ஓ, எத்தனை மேன்மை, எத்தனை அன்பு, எவ்வளவா என்னை நேசித்திருந்தாள். தூதர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் இவனுக்காக இறங்கி அவனை போல நடந்து, தாகம் எடுக்குது, தண்ணி கேட்கிறார், குடிக்கிற, உட்கார்றாரு. என்ன ஆண்டவரே, அதான் சார் அன்பு. அவர் வைராக்கியம் கொண்டு அவர் சொல்றாரு, நான் எருசலேமில் வாசம் பண்ணுவேன். அடுத்து வாசிங்க. எருசலேம் இனி எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்க. கையை தட்டுங்க. இனிமே உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பரிசுத்த பர்வதம். இனிமே உங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சத்திய நகரம். சத்தியமும் பரிசுத்தமும் இணைந்தே வருகிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்னன்னா, உங்களை மக்கள் எல்லாம் பார்த்து பரிசுத்த பர்வதம்னு சொல்ல வைக்கிற வரைக்கும் விடமாட்டார். உங்களுக்குள்ள மாற்ற வேண்டிய காரியங்களை அவர் மாற்றுவார். ஆமென், ஆமென். உங்களுக்குள் திருத்த வேண்டியவை திருத்துவார். உங்களில் இன்னும் ஒரு வைராக்கியத்தின் உச்சத்தில் போய் என்ன சொல்றாரு? உங்களில் அவலட்சணமானவைகளை நான் அதிக அலங்காரமாக்குவேன். ஆமென். எல்லாரையும் அலங்காரமாக்குவாராம், அவலட்சணமானதை அதிக அலங்காரமாக்குவார். இதான் வைராக்கியம், இதான் பிடிவாதம்ன்றது. அதான் பைபிள் சொல்லுது. இந்த மோசையை தானே, அதான் பிடிவாதம் நிக்குது. எந்த மோசைய எங்களுக்கு யாரா உன்னை லீடரா வச்சது? நீ எந்த பைபிள் காலேஜில் படிச்ச? உன்னை யாரா பாஸ்டரா கனது என்று கேட்ட அந்த மோசையை தானே. கையத்தட்டே. உங்களை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்டார்களா? உங்களை பார்த்து உங்கள் முகவரி என்ன என்று கேட்டார்களா? உங்களை பார்த்து நீங்கள் வீணானவர் என்று சொன்னார்களா? அவர்கள் யாரை பார்த்து அப்படி சொன்னார்களோ அதே நபரை தானே கர்த்தர் என்னவாக்கினார்? தலைவனாக்கினார். இது வைராக்கியம். அவன் திக்குவாய், அவன் மந்த நாவு, எதையுமே ஃப்ளூயண்டா செய்ய முடியாது. திக்கி திக்கி பேசுற மாதிரி நிறைய பேர் திக்கி திக்கி ஜெபம் பண்ணுவாங்க. திக்கி திக்கி ஜெபம் பண்ணா என்ன? 4 நாள் ஜெபிக்கிறது, 4 நாள் ஜெபிக்காம இருக்கிறது, 4 நாள் பைபிள் வாசிக்கிறது,
4 நாள் பைபிள் வாசிக்காம இருக்கிறது. அவன் திக்கி திக்கி பேசினா நம்ம திக்கி திக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்ல, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பலவீனமான அவனோடு நான் இருந்தது போல பலவீனமான உன்னோடும் இருப்பேன். அதான் அர்த்தம். அதான் அர்த்தம். ஒரு அரசியல் தலைவனுக்கு தேவை என்னங்க சொல்லுங்க? ஒரு அரசியல் தலைவனுக்கு தேவை என்ன? பேச்சு. அறிஞர் அண்ணா பேச்சு, வைகோ பேச்சு, கலைஞர் பேச்சு, எம்ஜிஆர் பேச்சு, எழுதி கொடுத்தாலும் பேச்சு. அவங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காங்க சார். வந்தவொடனே ரத்தமான உடன் பிறப்புகள் அப்படின்னு தொடங்குறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, ஒவ்வொருத்தரும் அந்த என்ட்ரியை அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெண்ட் வச்சிருக்காங்க தனியா. என் இனிய தமிழ் மக்கள் என்றார் கிராமத்து குயில் அப்படி வராப்புல ஒருத்தர். அந்த பேச்சு அதுதான் ஒரு தலைவனுக்கு தேவை. அப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒன்று லீடர் ஆக்க போறேன்னு சொன்ன பையன் சொல்கிறான், ஐயா ஒரு தலைவனுக்கு, ஏன்னா அவன் சகல சாஸ்திரம் அறிந்தவன், பேச்சு முக்கியம். ஆனால் எனக்கு பேச்சு தானே வராது. ஒரு ட்ரம்மர் சொன்னான், நல்லா வாசிப்பீங்களா? நல்லா வாசிப்பேனே, டைமிங் மட்டும் வராதுண்ணா. டைமிங் மட்டும் வராதா? டைமிங் தானடா தேவை. இது எப்படின்னா ஃபேன் நல்லா இருக்கும், காற்று மட்டும் வராதுன்ன மாதிரி. அவனை தலைவர், ஆனால் பேச்சு மட்டும் வராது. கர்த்தர் சொன்னார், பேசி பேசி தலைவனானவனை பார்த்துருக்க, இப்போ பேசாமலே தலைவனாகிறவனை பாருங்க. அந்த மோசையை தானே, அந்த மோசையை தானே. பார்வோனுக்கு போய் முன்னாடி நிற்கிறான், யார் நீன்னு கேட்குறான். இவன் திக்குது. உனக்கு கர்த்தர் சொன்னார், உனக்கு நான் ஆரோனை கொடுத்துறேன்ட்டாரு. உன்னை ஆரோன் கூட வந்துட்டான். நீ யார் அப்படின்னோடனே அப்படின்றான். அப்படின்னோடனே இவர் பெயர் மோசே, நாங்கள் மீதியான் தேசத்தில் வந்திருக்கிறோம். என்ன காரியமாக வந்திருக்கிறீர்கள்? மோசே திரும்புக, மோசே எங்கள் ஜனங்களை நீங்க அனுப்பிவிடும்படி. பார்வோன், நில்றா, நானே ராஜா நேரா பேசிக்கிட்டு இருக்கிறேன், இவன் என்னடா ஆள் வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறான். உங்க பலவீனம் தான், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். என்ன தேவன் சார், இந்த மோசையை தானே, என்ன சொல்லுங்க, இந்த மோசையை தானே, இந்த மோசையை தானே. அப்படித்தான் வந்து உன்னை அதிகாரியை ஏற்படுத்தினார் என்று கேட்ட இந்த ஜஸ்டினை தானே, இந்த அவர் தலைவனாய் மாற்றினார், மீட்பனாய் மாற்றினார். இதே வார்த்தைகளைத்தான் பேதுரு தன் பிரசங்கத்தில் பயன்படுத்துகிறார். நீங்கள் சிலுவையிலே அறையுண்ட இந்த இயேசுவை தானே தேவன் கர்த்தரும் ஆண்டவரும் ஆக்கினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த இயேசுவை நீங்கள் ஒதுக்கினீர்களோ, எந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தவிர்த்தீர்களோ, அந்த இயேசுவை தானே தேவன் கர்த்தரும் ஆண்டவரும் ஆக்கினார். அடுத்த வரியில சொல்றாரு, உங்களால் வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால், வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால். யாரை பார்த்து சொல்லுகிறார்? பரிசேயர்கள், மத தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார் பேதுரு. மத தலைவர்களை பார்த்து சொல்லுகிறார், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லுன்னு இயேசு மறைமுகமாய் சொன்னார். வீடு என்பது என்ன? என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. அப்ப ஆலயமே வீடு. வீடை கட்டுகிறவன் யார்? பரிசேயர்களும் சதுசேயர்களும், மத தலைவர்கள், போதகமார்கள். அப்ப பேதுரு சொல்றான், வீடு கட்டுகிற போதகர்களாகிய உங்களால், போதகர்களாகிய உங்களால், மத தலைவர்களாகிய உங்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை தேவன் ஆமென். நீங்கள் தள்ளப்பட்டீர்கள் என்றால், அதுவும் மத தலைவர்களால் தள்ளப்பட்டீர்கள் என்றால், போதகர்களால் தள்ளப்பட்டீர்கள் என்றால், பாஸ்டர்களால் தள்ளப்பட்டீர்கள் என்றால், பெண்டிகாஸ்டல் ஃபெலோஷிப்பால் தள்ளப்பட்டீர்கள் என்றால், வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கல்லாயிற்று. கர்த்தருடைய வைராக்கியம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம், நீங்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஒரு வைராக்கியம் இருக்கான். உன்கிட்ட 1000 பலவீனம் இருந்தாலும், உன் பலவீனத்தை நான் மாற்றுவேனே ஒழிய உன்னை நான் மாற்றவே மாட்டேன்டா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பலவீனத்தை மாற்றுவார், என்ன மாற்ற மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. மாப்பிள்ளை நிற்கிறாரு. மாப்பிள்ளை வந்து
என்ன செய்கிறாரு, வந்து இந்த இடத்துல ரோஸ் குத்தலை, சரியா? உடனே ஒரு சில மாப்பிள்ளை வந்து சைடில் ஒரு ரோஸ் வைக்கல சார் அப்படின்னோடனே உடனே ஒரு ரோஸை வாங்கி சைடில் குத்திக்க வேண்டியதான். அதுக்காண்டி ரோஸோட ஒருத்தர் உள்ள திருக்காண்டி அவரை மாப்பிள்ளையாக்க முடியுமா? இது எப்படி இருக்கு? மாப்பிள்ளை காலையில் ஜெபம் பண்ண வச்சிருவோம், அதுக்காண்டி காலையில் ஜெபம் பண்ணுற எல்லாரும் மாப்பிள்ளையாக்க முடியாதுல்ல, கையை தட்டு. மாப்பிள்ளை கொஞ்சம் சினிமா பார்க்குறாரு, நிப்பாட்டிடுவோம், அதுக்காண்டி சினிமா பார்க்காம இருக்கிற ஒருத்தனுக்கு ஊழியத்தை கையில் கொடுத்துட முடியாதுல்ல. என்னங்க சொல்றீங்க? இது வந்து திறமையின் அடிப்படையில் ஏற்படுகிற எலெக்ஷன் அல்ல, அடிப்படையில் வருகிற செலக்ஷன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஜனநாயகம் அல்ல, இது சர்வ வல்லவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற. அவர் தான் உங்களை செலக்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய வைராக்கியம் உன் பலவீனத்துக்கு எதிராய் போராடும். இனி சியோன் பரிசுத்த பர்வதம் என்று பெயர் வரும். யார் செய்வா? என் வைராக்கியம் செய்யண்டா, என் பிள்ளைய நான் மாற்றுவேன்டா. தைரியமா போங்க, கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றையும் மாற்றுவார். எதை வேணாலும் மாற்றுவாருங்க, உங்களை மாற்ற மாட்டாருங்க. ஆமென். அவர் வைராக்கியத்தை பாருங்க. யோனாட்ட பார்க்கலாம், சிம்சோன்ட்ட பார்க்கலாம், எவ்வளவு பேர்ட்ட பார்க்கலாம். யோனா அவன் எங்கேயோ போனான். நீ போன 1000 பேர் எனக்கு சொல்லியிருக்கலாமா இல்லையா? பைபிள் சொல்லுது, 2ஆம் திசை கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு. இதான் தேவனுடைய நீடிய பொறுமை. எத்தனை தடவை விலகி போனாலும் அவனுக்கு இன்னொரு டிக்கெட் எடுத்து அங்கேருந்து இங்கே கூட்டு வராரு, ஒழிய வேற ஆளை போட மாட்டேன்றார் சார். அதுதாங்க வைராக்கியம். என் பிள்ளைய தான் நான் பயன்படுத்துவேன், முடிஞ்ச பார்த்துக்க. உங்கள் பிள்ளை நீங்கள், அவன் டிக்கெட் எடுத்து தர்சீஸுக்கு போயிட்டான், நான் தர்சீஸ்லேருந்து கூட்டு வருவேன். அடுத்து கப்பலே இல்லையே, மீனை வச்சு கூட்டு வருவேன்டா. நான் தனியாக கப்பல் விடுறேன்டா. மீனை வச்சு கூட்டு வந்துட்டார். மீன் வந்து நேரம் என்ன செய்யுது, எங்கே வருது? அதான் வந்து 8வது அற்புதம் யோனா புத்தகத்தில். 12 அற்புதம் இருக்கு. அது பாருங்க, எங்கேயுமே கேட்காம கரெக்டாக அதுக்கு தெரியுது. நேரா எங்கே போகணும்? நினிவேக்கு போடா நேரா. அங்கே நினிவேல மீனை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே மீனை வாயை திறந்து ஒருத்தன் உள்ள இருந்து வெளியே வந்தோடனே கடவுள் அவதாரம் வந்துட்டாரான்ட்டாங்க, அவதார் அப்படின்றாங்க. இப்படி கடவுள் வாயிலிருந்து ஒருத்தன் வெளியே வந்தவன் உலகம் அழியுன்னா நம்ப வாயில மாட்டாங்களா? பிசாசு வருத்தப்பட்டான், இவனை பேசாம கப்பல்லே இறக்கி விட்டுருக்கலாமே, என் மீன் வழியாக வந்தோன்னே எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் ஆகி போச்சு. அப்படித்தான். ஆமே, நான் திரும்ப வருவேன். இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம நாட்டில் எம்ஜிஆர் பணக்காரனாயிடுறாரு. அந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வல்னு ஒன்று பிசாசு போட்டான், அடுத்து வந்து இந்த பிரேக்கு உங்களை மில்லியனர் ஆகிரும். கசப்போடும் வைராக்கியத்தோடும் எதிரிகளை இணைத்து பார்க்காதிருங்கள், இனிப்போடும் கரும்போடும் இணைத்து பாருங்கள். அதுதான் வந்து சுவாரஸ்யமானது. அவங்கள வந்து அப்படி பாருங்க. அவர் இல்லாவிட்டால் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவ் வந்தால் சார் பல்ப் எரியும். நீங்கள் பாசிட்டிவாகவே இருந்த எதுக்கு? ஒரு பல்ப் எரியிற கூட ஒரு நெகட்டிவ் தேவை. அந்த மாதிரி நெகட்டிவ் உங்கள் லைஃப்பில் வந்து வெளியிலேருந்து இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் உங்களை அழகுபடுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வைராக்கியம் கொண்டிருக்கிறாராம். யோனாட்ட வைராக்கியம் கொண்டார். என்ன அவனைத்தான் நான் பயன்படுத்துவேன். புரிந்து கொள்ளுங்கள். சிம்சோன் மீது வைராக்கியம் பாராட்டியிருக்கிறார். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். சிம்சோன் தப்பு பண்ணின போது சிம்சோனுடைய மாமனார் மருமகனே மாற்றிட்டார். 1.5 மாதம் கேப்புக்கு போயிட்டு வரான், வேற ஒருத்தன் உட்காந்துருக்கான். நீ யாரான்னு கேட்டா, நான் வந்து அது அந்த ஒரு வீட்டில் கல்யாண வீட்டில் கேட்டேன், நீங்கள் பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ளை வீட்டுக்காரான்னு சொன்னால், பொண்ணோட பழைய வீட்டுக்கார அப்படின்னாப்புல. எங்கள் பழைய நண்பர்கள் என்ன செய்யணும்னா, அப்படி வெளியூர் போயிட்டு திரும்ப கல்யாணம் இருந்தால் அப்படி உள்ள என்ட்ராயிடுறது. அப்படியே மதியம் வாங்க சாப்பிட்டு போயிடும் அப்படின்னு. உள்ளே போன ஒரு வீட்டில் கல்யாணம் நுழைஞ்சி சாப்பிட போயிடுவேன். நீங்கள் அப்படின்னா நான் பொண்ணு வீடுண்ணே, மாப்பிள்ளை நான் பொண்ணு வீடு தானே. நான் சொன்னேன், இது சடங்கு வீடுன்ட்டேன். நீ என்ன பொண்ணு வீடுன்ற மாப்பிள்ளை வீடுன்ற? இது சடங்கு வீடா? பரவாயில்ல, வர்றது வந்துட்டீங்க, உட்காந்து சாப்பிடு.
இல்லை மகாலை புக் பண்ண வந்தோம் அடுத்த கல்யாணத்துக்கு, பரவாயில்ல அங்க சாப்பிட்டு. அந்த மாதிரி மாமனார் வந்து மருமனை மாற்றிட்டாருங்க. இவன் போகிறேன் வேற ஒருத்தனை டக்குன்னு கல்யாணம். மனைவி கணவனை மாற்றிட்டா. சிம்சோனின் மனைவி கணவனை மாற்றிட்டா. ஜனங்கள் எல்லோரும் தலைவனை மாற்றினார்கள். ஆனால் தேவன் மாத்திரம் தன் தாசனை மாற்றவே இல்லை. அவன் 1000 இருக்கட்டும்டா, சிம்சோனை தாண்டா பயன்படுத்துவேன், சாகிற வரைக்கும் பயன்படுத்துவேன்டா, பயன்படுத்துவேன்டா. இதுக்கு பேர் தான் உக்கிரமான வைராக்கியம். அந்த வைராக்கியத்துக்கு முன்னாடி உங்க பலவீனங்கள் சுட்டரிக்கப்பட்டுரும், சுட்டரிக்கப்பட்டுரும். என்ன வேணாலும் கேளு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எதை வேண்டாலும் கேளு, நான் அதை கொடுத்துட்றேன். ஆனால் மணந்தால் மகாதேவி தான், இல்லையே மரணதேவி தான். வைராக்கியம், வைராக்கியத்தோட கேரக்டரை பாருங்க. அந்த கேரக்டர் ஒன்றை குறிவைத்தால் அதைத்தான் செய்யும். ஏன் சார் இவ்வளவு பெரிய தேவன் உங்களை அழைச்சிருக்காரு, சில்லறைகள் எல்லாம் சேர்ந்து உங்களை கல்லறை கட்ட முடியுமா? முடியாது சார். இது அதுக்கும் மேல எல்லாம் சொல்லுங்க. இது மனிதன் புரிந்து கொள்வதற்கு இது மனித அன்பு கிடையாது. அதையெல்லாம் தாண்டி பியாண்ட் தட் உக்கிர கோபம் கொண்டார் கர்த்தர், வைராக்கியம் கொண்டார். உன்னை பரிசுத்த நகரமாய் மாற்றுவேன். இதை சபதம் எடுத்தாராம். கல்லான் இருதயம் தான் சார் மேட்ரு. கல்லான இருதயத்தை எடுப்பண்டா, சதையான இருதயத்தை பொருத்துவேன். அவர்கள் என் வழியில் நடப்பார்கள், அவர்கள் என் பிள்ளைகளாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். கையை தட்டே.